வணக்கம் நண்பன் நண்பி, நான் தான் உங்க மோனி. சந்திராவின் ருத்ரன் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நாரேட் பண்ணுது. சோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். ஓப்பனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட முடிச்ச அந்த சீன் தான் போகுது. நம்ம சந்திரா அந்த பள்ளத்துல மயங்கிய நிலையில இருக்கா. அதை நம்ம ருத்ரன் பாக்குறான். பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். எப்படியாவது சந்திராவை காப்பாத்தியே ஆகணும்னு ரொம்ப வேகமா நீந்தி உள்ள போறான். சந்திராவையும் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து வெளியில வரான். பட் சந்திரா அப்பவுமே அன்கான்சியஸா தான் இருக்கா. அவளை முதுகுல தூக்கிக்கிட்டு வேகமா கிராமத்துக்கு ஓடுறான். கிராமத்துல சந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் போகுது. பட் சந்திராவோட உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. அதை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கரமா பயமாகுது. ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். கடவுள் எல்லாம் வேண்ட ஆரம்பிக்கிறான், சந்திராவுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மருத்துவர் வெளியில வராரு. நம்ம ருத்ரன் கிட்ட சந்திரா பொழைச்சுக்கிட்டாங்க, அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ருத்ரனுமே ரொம்ப வேகமா ஆர்வமா ரூமுக்கு போறான். அங்க சந்திரா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த ருத்ரன் வேகமா அவகிட்ட ஓட, உடனே சந்திராவும் எழுந்து நம்ம ருத்ரன் கிட்ட, நான் தங்களிடம் ஒன்று கூற வேண்டும், கூறு அப்படின்ற மாதிரி சொல்ல சந்திராவும் அவன் வச்சிருந்த வைரக்கல்லை எடுத்து நம்ம ருத்ரன் கிட்ட காட்டி, அந்த பள்ளத்தினுள் மறைந்திருக்கும் மர்மம் இதுவே. அப்படி என்றால் யாரோ ஒருவர் வேண்டுமென்றே அந்த இடத்தில் பள்ளத்தை தோண்டி இருக்கிறார்களா? அதுவும் இந்த வைரத்தை கடத்த எனக்கு புரியவில்லை சந்திரா. இதுவரை என் கிராமத்தை சேர்ந்தவர்கள் காட்டின் எல்லைக்கு சென்றதில்லை. அப்படியே யாராவது அங்கு சென்றாலும் அவர்கள் உயிருடன் திரும்பியதில்லை. காரணம் அங்கு விஷம் வாய்ந்த மூலிகை இருக்கிறது எனவும், அதனால் அந்த பக்கமாக செல்பவர்கள் மனநல பாதிக்கப்பட்டு அதே இடத்தில் இறந்து விடுவார்கள் எனவும் கூறுவார்கள். இன்னும் சிலர் அங்கு பேய்களின் நடமாட்டம் இருக்கிறது என்றும் கூறுவார்கள். அதற்கு பயந்தே நாங்கள் யாரும் காட்டின் எல்லைக்கு செல்வதையே தவிர்த்து விட்டோம். ஆனால் இன்று நடந்ததோ வினோதமாக இருந்தது. காட்டின் எல்லையிலோ பள்ளம், பள்ளத்தினிலோ அழுகிய சடலம். அப்போதுதான் இந்த வைரக்கல் என் கைக்கு கிடைத்தது. அதை வைத்துதான் கூறுகிறேன், காட்டுக்குள் வைர கடத்தல் நடக்கிறது என்று. காட்டின் எல்லையில் சிறு மலை ஒன்று உள்ளதல்லவா, அந்த மலையில் இருந்து மேக நாட்டின் எல்லை ஆரம்பமாகிறது. இதை வைத்து பார்க்கும்பொழுது அந்த மலையில் தான் வைரக்கல் இருக்க வேண்டும். வைரக்கடத்தலை மேகநாட்டின் வழியாகவே யாரோ செய்கிறார்கள். முதலில் அது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி இளவரசர் மேகநாதனிடம் வினவி பாருங்கள், அவர் ஏதாவது யோசனை தர வாய்ப்பிருக்கிறது. என் சந்தேகமே அவன் மீதுதான். எப்பொழுதும் அவன் நினைவுதான் உனக்கு, அப்படித்தானே? வா, முதலில் அரண்மனைக்கு செல்வோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சந்திராவும், நான் அவரை விரும்பவில்லை, எங்கள் இருவருக்கும் இடையே காதல் இல்லை, எனக்கு தெரியும். உன்னை போன்ற சாதாரண பெண்ணை எப்படி ஒரு இளவரசன் விரும்புவான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. குதிரையில போகும்போது நம்ம ருத்ரனும் அவனுக்குள்ளேயே இந்நேரம் நீலாதா என்று மனமானது ஏங்குகிறது. இதற்கு மேலும் நான் தாமதிக்க மாட்டேன். அரண்மனைக்கு சென்றதும் என் மனதில் இருப்பதை உன்னிடம் சொல்லியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. நம்ம சந்திராவும் மருந்தடிக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது உடனே ருத்ரனும் அவளை ஸ்டாப் பண்ணி, சந்திரா ஒரு நிமிடம், நான் உன்னிடம் ஒன்று உரைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவனோட காதலை சந்திரா கிட்ட சொல்ல போகும்போது கரெக்டா அந்த சமயம் மகாராஜா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. மகனே, நீ வந்து விட்டாயா? தந்தையை நீங்களா? இந்நேரத்தில் இங்கு? நீ என் பேச்சை மீறமாட்டாய் என்று நம்பி உன் தந்தை இந்துவிற்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டேன். அது எதுவாக இருந்தாலும் மீறமாட்டான் இந்த ருத்ரன். வாக்கு என்னவென்று கூறுங்கள். சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு மங்களம் பொருந்திய வெள்ளிக்கிழமை தினத்தன்று உனக்கும் இந்துவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட சந்திராவும் ருத்ரனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சந்திரா லிட்டரலி அளவே போயிட்டா. இதுக்கப்புறம் அங்க இருந்தா எங்க அவ அழுதுருவாளோன்னு நினைச்சாவ வேகமா அங்க இருந்து அரண்மனைக்கும் போயிடுறா. ருத்ரனாலையும் மகாராஜாவை எதிர்த்து பேசவே முடியல, அமைதியாயிடுறா. ருத்ரனோட அமைதியை பார்த்த மகாராஜா அதை சம்மதமா எடுத்துக்கிட்டு நம்ம ருத்ரன் கிட்ட, திருமணத்திற்கு நீ சம்மதம் தெரிவித்ததை சென்று இந்துவிடம் நீயே கூறு மகனே, அவள் மிகுந்த ஆனந்தம் அடைவாள். அவள் இப்பொழுது உன்னறையில் தான் இருக்கிறாள். சென்று அவளிடம் நீயே இந்த நற்செயலை கூறு. ஆகட்டும் தந்தையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ருத்ரனுமே அங்கிருந்து கிளம்புறான். பட் அவன் அவனோட அறைக்கு போகல. அவனுக்கு இந்துவை பார்க்க சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால அவ அறையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு இடத்துல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்ப அவன் அவனுக்குள்ளேயே, என் காதல் பிறப்பதற்கு முன்னாடியே இறந்து விட்டதா? அவளிடம் என் காதலை கூட நான் கூறவில்லை. அப்படி இருக்கையில் அதற்குள் என் காதல் அழிவது நியாயமா அப்படின்ற மாதிரி அவன் கண் கலங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயம் மகாராணி இந்திரா அங்க வராங்க. நம்ம ருத்ரன் கிட்ட, நியாயம் இல்லை மகனே, தாய் நீங்களா? தாமே போய் விடம் வந்தீர்கள். நீங்க வருவதற்கு முன்னாடி இருந்தே நான் இங்குதான் இருக்கிறேன் மகனே. உன் மனதில் வேறொரு பெண் இருக்கையில் நீ இந்துவை திருமணம் செய்வது சரியல்ல. அதே போல் உன் விருப்பம் எதுவென கேட்காமல் அரசர் முடிவெடுத்து வாக்கு கொடுத்ததும் சரியல்ல. ஆகையால் நீ இந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மகனே. உன் தந்தையிடம் இத்திருமணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்து விடு. பிறகு நடப்பது எதுவாயினும் அதை சமாளித்துக் கொள்ளலாம். இல்லையம்மா, இதுவரை தந்தையின் சொல்லுக்கு எதிர் சொல்லாதவன் இந்த ருத்ரன். இப்போது மட்டும் எதிர்ப்பேனா? அது மட்டுமல்லாமல் என்னை நம்பி ஒருவரிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்று என் தந்தை கூறும் பொழுது அவரின் நம்பிக்கையை எப்படி நான் உடைப்பேன்? சந்திராவின் மீது எனக்கு ஏற்பட்டது வெறும் ஈர்ப்பு மட்டுமே. இவ்வயதில் வரக்கூடிய ஒரு வித சலனம் தான் இது. நான் தான் முட்டாள்தனமாக அதற்கு காதல் என்று பெயர் சொல்லிவிட்டேன். அது என் தப்பு தான். இனி இந்த சலனம் என் மனதில் உதயமாகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். பட் அவங்க பேசுற எல்லாத்தையுமே நம்ம சந்திரா மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. ருத்ரன் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட நம்ம சந்திரா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா.
அப்ப அவளுக்குள்ளேயே சலனமா? அப்படி என்றால் என்னிடம் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் சலனத்தால் உதித்தவையா? என் தவறுதான், தகுதிக்கு மீறி எவ்வாறு என்னால் சிந்திக்க முடிந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவளும் அங்க இருந்து போயிடுறா. இப்படியே டைம் போகுது. ருத்ரனுக்கு அவனோட ரூமுக்கு போக சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த ரூம்ல நம்ம இந்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறான். நம்ம சந்திராவுக்கும் சுத்தமா தூக்கமே வரல. அதனால அரண்மனைக்கு வெளியில இருக்க ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயங்கரமா அலறா. எந்த மரத்துக்கு கீழே நம்ம சந்திரா உட்கார்ந்துட்டு இருக்காளோ அதே மரத்துக்கு மேல இருக்க கிளையில தான் நம்ம ருத்ரனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். சந்திராவோட வாய்ஸ கேட்ட அவன் கீழே பாக்குறான். பயங்கரமா ஃபீல் பண்றான். தன்னாலதான் சந்திரா அலறாளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறான். சந்திராவுக்கு ஆறுதல் சொல்லலான்னு கீழே போக ட்ரை பண்றான். அந்த சமயம் மேகநாதன் அங்க வந்துடுறான். மேகநாதனை பார்த்த ருத்ரனும் கீழே வராம மேலேயே உட்கார்ந்துடுறான். அப்ப மேகநாதனும் சந்திரா கிட்ட, என்ன இருந்தது சந்திரா? நீ இப்படி மனமுடைந்து போய் நான் பார்த்ததே இல்லையே, அப்படி என்ன நடந்தது? உன் கண்களில் நிற்காமல் நீர் வர காரணம் என்ன? தாம் எப்போ இங்கு வந்தீர்கள்? என் வினாவிற்கான விடை இதுவல்ல. உன் அழுகைக்கு காரணம் கதிர்நாட்டின் இளவரசன் ருத்ரனா? இல்லை என்று கூற மாட்டேன். அவரால் மனமுடைந்தது ஏதோ உண்மைதான். அப்படி என்றால் உன் அழுகைக்கு காரணம் அந்த ருத்ரன் தான். விட மாட்டேன். என் தோழியை கண்கலங்க செய்த அவன் இம்மண்ணில் வாழும் தகுதியை இழந்தான். இப்பவே செல்கிறேன். அவனின் தலையை வெட்டி அந்த கழுகுக்கு இரையாக்குவேன். சற்று பொறுங்கள். ஏன் இந்த ஆவேசம்? இவ்வளவு கோபம் ஒரு நாட்டின் வருங்கால அரசருக்கு நன்மை பயக்குமா? இது கோபமோ இல்லை ஆவேசமோ கிடையாது. நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு. எந்த கண்களில் இன்பத்தை மட்டுமே காண வேண்டும் என்று விரும்பினேனோ அந்த கண்களில் இருந்து இன்று கண்ணீர் நிற்காமல் செல்கிறது. அதற்கு காரணமானவனை நான் எதுவும் செய்யக்கூடாதா? எனக்கு புரிகிறது. இவ்வுலகிலேயே என் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருப்பது நீங்களும் என் அண்ணனும் தான். அதில் துளி அளவும் எனக்கு ஐயம் இல்லை. ஆனால் நீங்கள் நினைப்பது போல் நான் ஒன்றும் இளவரசன் ருத்ரனை நினைத்த அளவில்லை. பிறகு வேறு யார் காரணம்? இப்பொழுதுதான் கூறினாய் ருத்ரனால் உன் மனம் உடைந்தது என்று. ஆனால் என் கோபத்தை கண்டதும் உடனே மாற்றி பேசுகிறாயா? இல்லை, நான் கூறுவது உண்மையே. இளவரசரிடம் பழகுவதை வைத்து அவருக்கு என் மீது காதல் இருக்கிறது என்று நினைத்தேன். ஆகையாலே என் நிலை மறந்து 2 தினங்கள் அவரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிறகுதானே தெரிந்தது அவருக்கு என் மீது இருப்பது காதல் அல்ல, வெறும் ஈர்ப்பு தான் என்று. எப்போ எனக்கு அவ்விஷயம் தெரிய வந்ததோ அப்போவே அவரின் சிந்தனைகளும் என்னை விட்டு பிரிந்தன. இருந்தாலும் வேதனை என்னுள் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக ஒன்றும் இப்பொழுது நான் அளவில்லை. என் அழுகைக்கு காரணம் இளவரசி இந்து தான். என்ன கூறுகிறாய்? இந்துவா? அவள் உன்னிடம் அத்துமீறினாளா? நடந்ததை மறைக்காமல் கூறு. நான் என் அறைக்கு சென்று கொண்டிருந்த வேளை இந்து என்னை அழைத்தார். நானும் சென்றேன். அப்போ சில வீரர்கள் என்னை வலுக்கட்டாயமாக சிறைப்பிடித்தனர். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் இளவரசியிடம் வினவினேன். ஆனால் அவர்களிடம் இருந்து பதில் வரவில்லை. அதற்கு பதிலாக அவமானமும் அசிங்கமும் தான் கிடைத்தது. என்ன கூறுகிறாய்? அவள் உன்னை என்ன செய்தாள்? நான் இளவரசர் ருத்ரனை விரும்புகிறேன் என்றும் அவரை அடைய நான் சொல்லவே நான் கூசுகிறது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே மேகநாதன் கிட்ட அவரை அடைய நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று மிகவும் அவதூறாக பேசி இதற்கு மேல் இளவரசர் இருக்கும் திசை பக்கம் கூட நான் செல்லக்கூடாது என்று மிரட்டல் விடுத்தார். அதை நினைத்தே என் கண்கள் கலங்கியது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட ருத்ரனுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போ மேகநாதனும் வாக்களிக்கிறேன், இனி அவள் உன் வழிக்கு வரமாட்டாள், வா செல்வோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே ருத்ரனும் நேரா இந்து இருக்க ரூமுக்கு போறான். அங்க இந்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு தண்ணி எடுத்து இந்துவோட முகத்திலே அடிக்க அதை பார்த்த இந்துக்கு ஒண்ணுமே புரியல, பதறி போயிடுறா. இது என்ன செயல் சின்ன மாமா? இளவரசன் ருத்ரன், இதுவே என் நாமம். உன்னால் என் நாமத்தை உச்சரிக்க முடியாதெனில் இளவரசர் என்றாலே இக்கணம் முதல் என்னை மாமா என்று கூறும் உரிமையை இழந்தாய் நீ. ஏன்? நான் என்ன தவறு செய்தேன்? இவ்வளவு கோபம் என் மீது எதற்கு? கோபமா? உன் மீது நான் பயங்கர வெறுப்பில் இருக்கிறேன். எப்படி சந்திரா என்னை விரும்புகிறாளா? என்னை அடைய அவள் எந்த எல்லைக்கும் செல்வாளா? ஆனால் உனக்கு தான் உண்மை தெரியவில்லை. சந்திரா ஒன்றும் என்னை விரும்பவில்லை. நான் தான் அவள் மீது காதல் வயப்பட்டுள்ளேன். அவள் அடைய நான் எந்த எல்லைக்கும் செல்வேன். அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் நான் அவர் செய்யவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? என் தந்தை ஒருவரே. அவர் உன்னிடம் கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றதான் நான் உன்னை மணக்கவும் அவளை மறக்கவும் துணிந்தேன். நான் ஒன்றை ஒப்புக்கொள்கிறேன். என் மீது நீ அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறாய். என் பார்வை உன் மீது விழ வேண்டும் என்பதற்காக நீ எண்ணற்ற காரியங்களை செய்துள்ளாய். அதே போல்தான் அன்றும் உன் குதிரையை நீயே காயப்படுத்தி ஏதோ நீ ஆபத்தில் சிக்கியிருப்பதாக காட்டிக்கொண்டு என் பார்வை சந்திராவின் மீது இருந்து விலக நீயாகவே ஆபத்தில் சிக்கிக் கொண்டாய். அது எனக்கும் சந்திராவிற்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை பற்றி வெளியே சொல்லாமல் உன்னை பாதுகாத்தேன். ஆனால் அதற்காக நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்துக் கொள்வேன் என்று நினைக்காதே. தந்தைக்காக உன்னை ஏற்க துணிந்த நான் சந்திராவுக்காக உன்னை துறக்கவும் நான் தயங்க மாட்டேன். இனியும் உன்னால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, மறவாதே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போயிடுறான். அதை பார்த்து நம்ம இந்து பயங்கரமா ஆடி போயிடுறான். அந்த சமயம் மேகநாதன் அங்க வரான். மேகநாதனை பார்த்து நம்ம இந்துவும் இந்நேரத்தில் இங்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள மேகநாதன் அவனோட வாளை எடுத்து இந்துவோட கழுத்துக்கு நேரா நீட்டான். அதை பார்த்த இந்து மிரண்டு போயிடுறா. 2 செகண்ட் அந்த இடத்துல அமைதியா போகுது. அடுத்த நிமிஷமே மேகநாதன் கத்திய கீழே இறக்கிட்டு பயங்கர
பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்த இந்துவுமே சிரிக்கிறா. நம்முடைய திட்டம் நிறைவேறியது போல் இருக்கிறது. நிறைவேறாமல் போகுமா? திட்டத்தை வகுத்தது யார்? மேகநாட்டின் இளவரசன் மேகநாதன் ஆயிற்றே. ஆனால் என்ன, ருத்ரனின் கோபம் தான் அதிகரித்து விட்டது. கவலை வேண்டாம், கூடிய சீக்கிரம் அவரின் கோபமும் தனியும். அதில் ஐயம் ஏதும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. சந்திராவின் மீது நீ கண்மூடித்தனமான காதல் வைத்துள்ளாய். அப்படி இருக்கையில் எதற்காக அவளின் மனதை காயப்படுத்த சொன்னாய்? ஏனென்றால் இப்பொழுதுதான் அவள் மனதில் அந்த ருத்ரன் இருக்கிறானே, அவனை அவள் மறக்க இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தோன்றவில்லை. அதனால்தான் சந்திராவின் சுயமரியாதைக்கு கேடு விளைவிக்கும் வகையில் உன்னை பேச சொன்னேன். அதேபோல் நீயும் நடந்து கொண்டாய். என் எண்ணமும் ஈடேறியது. தங்களின் எண்ணம் மட்டுமா ஈடேறியது? என்னுடைய ஆசையும் தான் நிறைவேறியது. இனி ருத்ரன் என் ஒருவளுக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. சந்திராவும் வர்ணதேவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலையிலேயே அவனை பார்க்க போறான். அங்க மருந்தறையில வர்ணதேவும் மருந்தெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். சந்திராவை பார்த்த வர்ணதேவ், என்ன ஒரு அதிசயம், என் தங்கை சூரியன் வரும் முன்னே எழுந்து விட்டாளா? என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. அண்ணா, இப்பொழுது எதற்காக என்னை கேலி செய்கிறீர்கள்? அது நம் வீடு. நம் வீட்டில் நான் தான் மகாராணி. அங்கு நான் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். என்னை கேள்வி கேட்க என் அண்ணனுக்கே அங்கு உரிமை இல்லை. ஆனால் நாம் இப்போது தங்கி இருப்பதும் நாட்டின் மகாராஜாவின் அரண்மனையில். இங்கு என்னால் எப்படி அவ்வாறு இருக்க இயலும்? அதான் சீக்கிரமே எழுந்து விட்டேன். ஆகையால் என்னை கேலி செய்வதை இத்தோடு நிறுத்தி விடுங்கள், புரிகிறதா? அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம வர்ணதேவும் தலைவணங்கி கையை கட்டி, ஆகட்டும் மகாராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சந்திராவோட காதை புடிச்சு திருக்கி, குறும்புக்காரி, நான் உன்னை கேலி செய்ய கூடாதா? இன்று உன்னை என்ன செய்கிறேன் பார். சரி சரி விடுங்கள், வலிக்கிறது. சரி பிழைத்து போ. இப்போ கூறு, இவ்வளவு காலையில் என்னை எதற்காக தேடி வந்தாய்? நடந்த கலவரத்தில் வந்த விஷயத்தை மறந்து விட்டேன். அண்ணா, நம் கிராமத்தின் பின்புறத்தில் ஒரு காடு இருக்கிறதல்லவா? ஆம், அதற்கு என்ன? நேற்று நான் மூலிகைகளை பறிக்க அந்த காட்டிற்குள் சென்றேன் அல்லவா? அப்போ மூலிகளை பறித்து கொண்டே வெகு தூரம் சென்றேன். காட்டின் எல்லையை அடைந்தேன். என்ன, காட்டின் எல்லைக்கா? அங்கு ஏன் சென்றாய் சந்திரா? அங்குதான் செல்ல தடை இருக்கிறது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருந்தும் நீ அங்கு சென்றிருக்கிறாய். ஏன் இவர் செய்தாய்? நான் செய்தது தவறுதான் அண்ணா. ஆனால் நான் வேண்டுமென்றே அங்கு செல்லவில்லை. எனக்கே தெரியாமல் அங்கு சென்றேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் கூற வருவதை சற்று பொறுத்திருந்து கேளுங்கள். நாம் நினைப்பது போல் காட்டின் எல்லையில் இருப்பது விஷம் மூலிகைகளோ அல்லது பேய்களோ இல்லை. அதை விட கொடூரமானவர்கள். கொடூரமானவர்களா? புரியவில்லை சந்திரா. நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிடுறா. அது கேட்ட வர்ணதேவ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே, நீ நன்றாகத்தானே இருக்கிறாய். எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா. இளவரசர் ருத்ரன் என்னை மீட்டார். அது இப்பொழுது முக்கியமில்லை. நமக்கே தெரியாமல் நம் காட்டின் எல்லையில் கடத்தல் நடக்கிறது. எங்கே இந்த கடத்தல் விஷயம் நமக்கு தெரிய வருமோ என்று அஞ்சி அந்த கயவர்கள் காட்டில் பேய் இருப்பதாகவும் விஷம் வாய்ந்த மூலிகைகள் இருப்பதாகவும் கதை கட்டி இருக்கின்றனர். அதையும் மீறி யாராவது அந்த காட்டின் எல்லைக்கு சென்றால் அவர்களை கொன்று குவிக்கின்றனர். அங்கு நிறைய அழுகிய உடல்களை நான் கண்டேன் அண்ணா. இதை நாம் இப்படியே விடக்கூடாது. சரி, இந்த விஷயம் நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, புரிகிறதா? கவலை வேண்டாம் அண்ணா. இவ்விஷயம் கதிர்நாட்டின் இளவரசர் ருத்ரனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வர்ணதேவ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இளவரசருக்கு தெரியுமா? என்ன காரியம் செய்தாய் நீ? ஏனண்ணா, என்ன நேர்ந்தது? என்னை காப்பாற்றியவர் அவரே. அப்படி இருக்கையில் நடந்த உண்மையை அவரிடம் கூறுவதே உசிதமாகும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது மேகநாதன் கரெக்டா அங்க வந்துடுறான். நீ உண்மையை கூறியது உன்னுடைய நண்பனிடம் அல்ல, கதிர்நாட்டின் இளவரசரிடம். எந்த நபருக்கு விஷயம் தெரியக்கூடாது என்று இத்தனை ஆண்டுகள் நாங்கள் மறைத்து வைத்தோமோ அந்த நபருக்கு தெரிந்து விட்டது. உண்மையா? அப்படி என்றால் காட்டின் எல்லையில் கடத்தல் நடப்பது பற்றி உங்கள் இருவருக்கும் முன்கூட்டியே தெரியுமா? ஆம், தெரியும். ரகசியமாக அந்த கொள்ளையர்களை தேட ஆரம்பித்தோம். ரகசியமாகவா? ஆனால் ஏன் அண்ணா? இதை பற்றி தாம் முன்கூட்டியே அரசருக்கு தெரியப்படுத்தினால் அவர் நமக்கு உதவி செய்திருப்பாரே. இந்நேரம் அந்த கொள்ளையர்களும் பிடிபட்டிருப்பார். ஆனால் அதை செய்யாமல் தாம் ரகசியம் காக்க காரணம் என்ன? நம் கிராமத்தை பாதுகாக்க. பொருள் விளங்கவில்லை அண்ணா. நான் விளக்குகிறேன். காட்டில் கொள்ளையர்களின் நடமாட்டம் இருப்பதை அரசர் அறிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த கணமே உன் கிராமம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும். என்ன? ஆனால் நாங்கள் என்ன தவறு செய்தோம்? குற்றம் செய்வது அந்த கொள்ளையர்கள் தானே. ஆனால் குற்றம் நடப்பதோ உன் கிராமத்தில் அல்லவா? அதனால் என்ன? குற்றம் நடக்காத இடம் ஏதும் உண்டா? எவனோ செய்யும் குற்றத்திற்காக அவன் வசித்த இடத்தை யாராவது அழிப்பார்களா? குற்றம் நடப்பதோ உன் கிராமத்தில் இல்லை, கதிர்நாட்டின் எல்லையில். அது மட்டுமல்லாமல் வைரத்தை கடத்துவது மேக நாட்டின் எல்லையில் இருக்கும் மலையில். சற்று சிந்தித்து பார் சந்திரா. அவர்கள் கடத்துவது சாதாரண வைரத்தை மட்டுமல்ல, மேக நாட்டின் வளத்தை. கடத்தலை செய்வது உன் கிராமத்தை சேர்ந்தவரோ அல்லது சாதாரண கொள்ளையனோ இல்லை, கதிர் நாட்டின் குடிமகன். அப்படி இருக்கையில் இவ்விஷயம் என் தந்தையான மேக நாட்டின் மகாராஜாவிற்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும்? அடுத்த கணமே போர் முழக்கம் விடுவார். மேக நாட்டுடன் மோதி கதிர்நாடு வெற்றி கொள்ளாது. ஆகையால் அரசர் நல்லதொரு தீர்வை தேடுவார். ஒன்று ராவோடு ராவாக உன் கிராமத்தை அழித்து விட்டு அப்படி ஒரு கொள்ளை நடக்கவே இல்லை என்று நாடகம் ஆடுவார். அல்லது உன் கிராமத்து மக்களை நாடு கடத்தி அந்த கிராமத்தை மேக நாட்டுக்கு கொடுத்து விடுவார். இறுதியில் இதுவே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்டு சந்திரா மிரண்டு போயிடுறா. இல்லை, அதுபோல் எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. இளவரசன் ருத்ரன் நிச்சயம் நம் கிராமத்தை காப்பாற்றுவார். நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது. அவனை பற்றி கூறத்தான் நான் இவ்விடம் வந்தேன். என்ன கூறுகிறாய்? வைரக்கடத்தல் விஷயத்தை பற்றி அரசருக்கு தெரியப்படுத்த ருத்ரன் சென்று கொண்டிருக்கிறான். இல்லை, இளவரசர் அவ்வாறு செய்ய மாட்டார். இதனால் வரக்கூடிய விளைவு
விளைவுகளை பற்றி நிச்சயம் அவர் சிந்திப்பார், ஒப்புக்கொள்கிறேன், நிச்சயம் அவர் சிந்திப்பார். ஆனால் ஒரு திருத்தம், இந்நாட்டை பற்றி சிந்திப்பாரை தவிர உன் சிறிய கிராமத்தை பற்றி எல்லளவு கூட அவர் யோசிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சந்திரா உடைஞ்சு போயிடுறா. உடனே வர்ணதேவும் ருத்ரனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமா போக வர்ணதேவுக்கு பின்னாடியே சந்திராவும் போறா. சந்திரா கூடவே மேகநாதனும் போறான். அங்க அமைச்சரவையில நம்ம மகாராஜா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க மகாராஜாவுக்கு பக்கத்துல நம்ம ருத்ரன் நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த சந்திரா பயந்து போயிடுறா, மிரண்டு போயிடுறா. அப்ப அவ அவளுக்குள்ளேயே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தமிழ் கிராமத்திற்கு துரோகம் செய்ய மாட்டீர்கள் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே அங்க நடக்கிறத பாக்குறா. நம்ம ருத்ரன் என்ன முடிவு எடுத்திருப்பான், அவன் வைரக்கடத்துல பத்தி மகாராஜா கிட்ட சொல்லுவானா? இத பத்தி உங்க கருத்து என்னங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.